வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியில் சேலம் சென்னை நேஷனல் ஹைவே உள்ளது. நேற்று சென்னை டு திருப்பூருக்கு 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் சொகுசு பேருந்து கிளம்பியது. மதுரை உஸ்லம்பட்டியை சேர்ந்த சேகர் என்பவர் பஸ்ஸை ஓட்டினார். இன்று அதிகாலை 5 மணிக்கு வாழப்பாடி அருகே பஸ் சென்றது. அப்போது டிரைவர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் ஹைவேயில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. விபத்தை கண்டு அவசரமாக உதவிக்கு வந்த அக்கம் பக்கத்தினர் பஸ்ஸில் சிக்கியிருந்த பயணிகளை மீட்டனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் வாழப்பாடி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். கோபிநாத் என்ற நபர் மட்டும் தீவிர சிகிச்சைக்காக சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றப்பட்டார். சம்பவம் குறித்து ஏத்தாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக ஹைவேயில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சொகுசு பஸ் கவிழ்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை நீர்மட்டம் 90 அடி உயரம் கொண்டது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் 86 அடியை எட்டியது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 585 கன அடியாக உள்ளது. வினாடிக்கு 296 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. எனவே அமராவதி ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதாரத்துறை எச்சரிக்கை விடுத்தது. கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான ரோட்டில் கல்லறை மேடு எனும் பகுதியில் பலதரப்பட்ட கடைகள் உள்ளன. அந்த பகுதியில் உள்ள பழக்கடையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. கடையில் வெல்டிங் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது மின் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. கடையில் பணியில் இருந்தவர்கள் வெளியேறி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். கடை முழுவதும் மளமளவென தீப்பற்றி அடுத்தடுத்த கடைகளுக்கும் பரவியது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்தன. தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததால் பிரதான ரோடு முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. அடுத்தடுத்த கடைகளுக்கு தீ பரவியதால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பானது. தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்தால் வத்தலகுண்டு கொடைக்கானல் பிரதான மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை பனையூரில் தவிக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விஜய் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவர் பங்கேற்கவில்லை. பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், நாஜில் சம்பத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்கள் சந்திப்புல நடக்கிற சவால்கள், பிரச்சனைகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா கட்சியிலும் நடக்குது. இதுல எல்லா கட்சியிலும் மக்கள் சந்திப்பு நடக்குது. நாங்கள் இப்ப கூட்டங்களாகவும், ஏன்னா ரோட் ஷோக்கு அவங்க அனுமதி இல்லாத பட்சத்துல கூட்டங்களாகவும் நடைபெறுவதற்கு நாங்க அனுமதி கேட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுல நிறைய இடத்துல நிறைய இது ரீதியாக காவல்துறை ரீதியாகவும் அங்க நிர்வாக குழு ரீதியாகவும் நிறைய எங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது. இது எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லா கட்சியும் நடத்துறாங்க. இது எதனால் திமுக செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய ஒரே குறிக்கோள் எங்களை எந்த விதத்திலும் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கான. அதையும் தாண்டி கண்டிப்பாக மக்கள் இடத்துல பெரிய ஆதரவு இருக்குது. இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்தெந்த வகையில எங்களுக்கு எல்லாம் முட்டுக்கட்டை போடுறாங்க, எந்தெந்த வகையில எங்களுடைய பிரச்சாரங்களை தடுக்கிறாங்க, எந்தெந்த வகையில எங்களுக்கு எல்லா விதத்திலும் முட்டுக்கட்டை ஒவ்வொரு இடத்திலும் போடுறாங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சாரங்கள், எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்புகள் கண்டிப்பாக நடைபெறும். இன்று நம்ம மக்கள் முன்னாடி இருக்கிற சவால்கள் நிறைய இருக்கு. நம்ம கண்டிப்பாக அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு திமுக செய்யும் ஊழல்கள், திமுகவிடம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது அனைத்து குறித்தும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம சந்திக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாரமா பார்த்துட்டு இருப்போம். இந்த ஒரு வாரத்தில் பெரும்பாலும் ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் பற்றி. ஸோ இதுவரை திமுகவிடம் எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை. இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணம் இல்ல, 100 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி 2000 கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும், ஒரு அமைச்சரிடம் மட்டும் நாம் பிடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 2 கடிதங்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க. இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்ல யாருமே இதுவரைக்கும் வாயை திறக்கவில்லை. ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. ஒண்ணு ஆமா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க, இல்ல எங்களுக்கு கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ அமைச்சாரு முதல்வர். சோ இப்ப ஏன் அதே மாதிரியான இப்போ அமலாக்கத்துறையில இருந்து 2500 பணி நியமனங்கள்ல ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை முதல் கடிதத்தில் சொன்னதாக செய்தி குறிப்பில் வந்திருக்கு. அது இல்லாமல் 1000 கோடி அளவுக்கு ஊழல் செய்ததாக அந்த
ஊரக உள்ளாட்சித்துறையில எல்லா இடத்துலயும் ஊழல் நடந்திருப்பதாக 2வது கடிதம் அனுப்பப்பட்டதா ஊடகங்கள் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. சோ இது சம்பந்தமாக இதுவரை ஏன் முதல்வர் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஏன்னா இதுல சாதாரணம் இல்ல, ஒருத்தர் ஏன்னா இந்த உத்தரவுகள், அந்த நியமன உத்தரவுகளை வழங்கியதே முதல்வர் தான். இதுல இன்னும் ஊடகங்கள்ல பல இடத்துல பார்த்தப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது திமுகவிற்கு பார்ட்டி ஃபண்டுன்னு. திமுக பார்ட்டி ஃபண்டுனா எங்க அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் கிடையாது. திமுக தலைமையின் பெயரை சொல்லி திமுக தலைமைக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி தான் கலெக்ட் பண்ணியிருக்காரு நேரு அவர்கள், அவருடைய சார்ந்த பிஏக்கள்னு. இது திமுக வந்து ஒரு வாரமா ஆர்டர் போட்டு 3 நாட்களாக திமுக வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? வெயிட் பண்ணி ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது, எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட வரைக்கும், அது 6 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல. அடுத்ததா என்னன்னா, திமுக தரப்பான அரசு வழக்கறிஞர் வந்து 6 மணி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்கள் விலக்கை ஏற்றுவோம் சொல்லி ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லியிருக்காரு. இது போன்ற பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் தவறான வாதங்களை வைத்தது. ஏன்னா எதுக்காக ஒரு அரசு வழக்கறிஞர், திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல, ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கணும், ஆமான்னு சொல்லிருக்கணும். 6 மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்க வந்து விலக்கேற்றோம் சொன்னனாலதான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது. சோ தவறான தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக இதை வந்து அவர்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க முடியும். எப்பயுமே ஒரு பின்பற்றப்படுற ஒரு முறைகளை அவர்கள் எப்பவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது.